நம்முடைய சஞ்சய் சாமி யூடியூப் சேனல் நபர்களுக்காக மாத்திரம் ஒரு காம்போ ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1200 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கிறோம். 4 கிலோ பாதம், 4 கிலோ முந்திரி, 1/2 கிலோ பேரிச்சம்பழம், 4 கிலோ பிஸ்தா, 4 கிலோ கிரேப்ஸ், 4 கிலோ அத்திப்பழம், மொத்தம் 6 பொருள் கிட்டத்தட்ட 1200 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. சேனல்ல பார்த்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டாதான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாதத்தை நைட்டு 4 5 ஊற வச்சு காலையில தோல் எடுத்து சாப்பிடுங்க. தோலோட சாப்பிடும் போது மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். முந்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்க குண்டு ஆகணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உடம்பில் கொழுப்பு ஏறணும்னு சொன்னா தைரியமா முந்திரி சாப்பிடுங்க. நம்முடைய பிரெயினுடைய வளர்ச்சிக்கும் அதே போல நினைவாற்றலை அதிகரிப்பதற்கும் இந்த வால்நட் அவசியமா நம்ம உட்கொள்ளலாம். நமக்கு ரத்தத்தை அதிகரிக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வயிறு ரீதியான பிரச்சனைகள், அவங்க மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அத்திப்பழத்துல நிவாரணம் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. பருப்புல ஒன்று வந்தா கிளீன் பண்ணி சாப்பிடுற மாதிரி கழுவி சாப்பிடுங்க. ஆனால் புழு வந்தா சாப்பிடாதீங்க, கீழே கொட்டிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம எம்கேபி நகர்ல இருக்க மோமோ ட்ரேடிங்ல தாங்க இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மோமோ ட்ரேடிங்ல வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஷாப்போட வீடியோ பாத்தீங்கன்னா மோமோ ட்ரேடிங் தான். அதே மாதிரி இந்த 2024 ஃபர்ஸ்ட் வீடியோவும் பாத்தீங்கன்னா மோமோ ட்ரேடிங் வீடியோ தான். நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அது பாத்தீங்கன்னா பிளான் பண்ணாம அதை கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மோமோ ட்ரேடிங்ல இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன நமக்காக ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 1000 rupees காம்போவும் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா மோமோ ட்ரேடிங்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல மோமோ ட்ரேடிங் என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ்லாம் நம்ம சேனலுக்காக கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ், அதெல்லாம் என்ன பிரைஸ் எவ்வளோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் மொய்தீன், உங்கள் மோமோ ட்ரேடிங்ல இருந்து நான் பேசுறேன். இது நம்ம எம்கேபி நகர் பக்கத்துல இருக்கக்கூடிய விவேகானந்தர் நகர்ல கொடுங்கியூர் போற வழியில நம்ம கடை இருக்கு. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பாரிஸ் கடை. கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்பாக நம்முடைய தம்பி வீடியோ போட்டு இருந்தாங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் வருகை புரிஞ்சிங்க. தம்பியுடைய பேரை சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போனீங்க. அதே போன்று நம்முடைய இந்த எம்கேபி நகர் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் புதுசா நம்முடைய சஞ்சய் சாமி யூடியூப் சேனல் நபர்களுக்காக மாத்திரம் ஒரு காம்போ ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1200 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 1000 ரூபாய்க்கு நாம கொடுக்கிறோம். 4 கிலோ பாதம், 4 கிலோ முந்திரி, 1/2 கிலோ பேரிச்சம்பழம், 4 கிலோ பிஸ்தா, 4 கிலோ கிரேப்ஸ், 4 கிலோ அத்திப்பழம், மொத்தம் 6 பொருள் கிட்டத்தட்ட 1200 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. நீங்க வெளியூர்ல இருந்தீங்க சொன்னா வெளியூர் வாடிக்கையாளர்களுக்காக கொரியர் சார்ஜ் கிட்டத்தட்ட இது 1.25 கிலோ வெயிட் வருது. கொரியர் சார்ஜ் 80 ரூபா தான் தமிழ்நாடு முழுக்க. அதர் ஸ்டேட்டா இருந்தா கொரியர் சார்ஜ் 160 ரூபா ஆகும். ஆக தேவையுடைய சகோதர சகோதரிகள் வாங்கி பயன்பெறுங்க. இப்ப நம்ம கடைக்கு வரக்கூடிய எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி கூகுள் மேப்ல இந்த கடையுடைய லொகேஷன் நாங்க போட்டிருக்கோம். இருந்தாலும் சொல்றேன், இது வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரிக்கு அருகாமையில மகாகவி பாரதி நகர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் இந்த விவேகானந்த நகர். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாஸ் நகர் இருக்கு. அதனுடைய ஈபி இங்கதான் இருக்கு. அதே போல நான் சொன்ன அந்த காம்போ ஆஃபரை பொறுத்த வரைக்கும் நம்ம தம்பி சஞ்சய் சாமி அவர்களுடைய சேனல்ல பார்த்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டாதான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 200 ரூபாய் குறைவாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டீங்கன்னா கட்டாயமா கிடைக்காது. ஹாய்னு மெசேஜ் போட்டீங்கன்னா நானே சொல்லுவேன், நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் போடுங்க சொல்லுவேன். ஏன்னு சொன்னா அந்த வீடியோல காம்போ ஆஃபர் மாத்திரம் இல்லாம டேட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், இதனால் நமக்கு என்ன நன்மை என்பதை பத்தியும் நம்ம விளக்குவோம். அதுக்காக தான் அவசியம் உங்களுடைய வீடியோ அந்த வீடியோவை பார்க்க சொல்றோமே தவிர வியாபாரத்திற்கு அல்ல. முதல்ல நம்ம பாதமை பத்தி பார்ப்போம். பாதம் ஆல்மண்ட் இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பாதம் கிடைக்கும். கலிபோர்னியால ரெகுலர் சைஸ், போல்டு சைஸ், அதே போல மாமரா பாதம். சரிங்களா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 விதமான பாதம் விற்கிறாங்க. கலிபோர்னியாவில் 2 வெரைட்டிஸ் மாம்பரா, அது இல்லாம பாத்தீங்கன்னா கேரமல் இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு 2 விதமான பாதமும் தராங்க. அந்த பாதம்லாம் மோஸ்ட்லி ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ஸ்வீட் செய்யறதுக்கு இது மாதிரி பயன்படுத்தும். ஆனா கலிபோர்னியாவும் மாம்பராவும் நாம சாப்பிட்டா நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. பாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்திய தரக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. பாதத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நான் 8 மாசத்துக்கு முன்ன போடப்பட்ட அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். இந்த பாதத்தை நைட்டு 4 5 ஊற வச்சு காலையில தோல் எடுத்து சாப்பிடுங்க. தோலோட சாப்பிடும் போது மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதே போல நெஞ்சு எரிச்சல் இது போன்ற தன்மையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
ஆக ஊற வச்சு அந்த தண்ணியில ஊற வச்சு பாதத்தினுடைய தோல் எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த மாம்பரா பாதம் என்று சொல்லக்கூடியது வந்து ஈரான்லேருந்து வரக்கூடிய பாதம். அது இதை விட ரொம்ப 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 ஹெல்த்தி. கலிஃபோர்னியா பாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல மொத்தமா எடுக்கும்போது இன்னைக்கு ரேட்டு 680 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ரீட்டைல அது வந்து 720 அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். 1/4 கிலோ 180 ரூபா. இந்த எம்கேபி நகர் பிரான்ச்ல, கொடுங்கியூர் பிரான்ச்ல 1/4 கிலோ 180 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ரேட்டு. அதே நேரத்தில் ரேட்டு வந்து என்னைக்குமே மாறிட்டே இருக்கும். ஒன்று ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். அதை நம்ம வந்து விளங்கிக்கணும். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஷ்யூ நாட்டு முந்திரிங்க, இது பண்டூட்டிலிருந்து வரக்கூடியது. கேஷ்யூ நம்ம கிட்ட W240, W320, W210, W180 சொல்லி 4 விதமான முழு முந்திரிகள் இருக்கு. இதை தவிர்த்து அரை முந்திரி, பத்த முந்திரி சொல்லுவாங்க, அப்புறம் 1/4 சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அந்த வெரைட்டிஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். முந்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்க குண்டாகணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உடம்பில் கொழுப்பு ஏறணும்னு சொன்னா தைரியமா முந்திரி சாப்பிடுங்க. அதே நேரத்துல இந்த முந்திரியினுடைய அந்த கொழுப்பானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும் என்பதும் மருத்துவருடைய கருத்தாகவும் இருக்கு. அதே போல நீங்க ஒரு 30-35 வயசுக்கு மேல போயிட்டீங்கன்னா முந்திரி சாப்பிடுவதை அளவு குறைச்சிக்கிங்க. நிறைய பேர் என்ன பண்றோம்னா முந்திரி நிறைய சாப்பிட்றோம், இன்னும் அதிகமா ஃபேட் ஆயிடுவாங்க. அப்போ இருக்கக்கூடிய நம்ம உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணா இதுவும் லிமிட்டா எடுத்துங்க. ஏன்னா நம்ம தமிழ்லயே சொல்லுவோம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம். அதே போல எதை சாப்பிட்டாலும் லிமிட்டா சாப்பிடுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பிஸ்தா, இது வந்து ரோஸ்டட் சால்டட் பிஸ்தா. இது வந்து கலிஃபோர்னியால வந்து வரக்கூடியது. பிஸ்தா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல 2 விதமான பிஸ்தா கிடைக்குது. ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா கலிஃபோர்னியா, இன்னொன்று ஈரான். ரெண்டுமே நல்லா இருக்கும். இது நம்ம கடையில 1 கிலோவா கேட்கும் போது 1100 வரைக்கும் நம்ம விற்கிறோம். 1/4 கிலோ பேக்கிங் கிடைக்கும். அதே போல 100 கிராம் பேக்கிங் கிடைக்கும். இந்த பிஸ்தா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம யாரையாவது கோவத்தோட திட்டம் போது கூட என்ன செய்வோம்னா, என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா என்னன்னா, பிஸ்தான்னு சொன்னா விலை மதிப்புள்ளதுன்னு அர்த்தம். இப்போ அதனால இப்படிப்பட்ட அந்த நட்ஸ் வகைகள் இருக்கு. இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பிரைனுடைய வேலைக்காக, அறிவினுடைய வளர்ச்சிக்காக இந்த வால்நட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோங்க. இந்த வால்நட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கிலோ 800 இருந்து 1200 வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்குதுங்க. நம்ம நாட்டினுடைய வால்நட்டு, அதே போல கலிஃபோர்னியா வால்நட்டு, அதே போல சிலி தீவு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலி தீவுகள் இருந்து வரக்கூடிய வால்நட்ஸ். இப்போ நான் காட்டுறது வந்து சிலி தீவுகளிலிருந்து வரக்கூடிய வால்நட்டு. இதுல வந்து கசப்புத்தன்மை மெயினா இருக்காது. இது நம்ம வந்து இங்க 1200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறோம். நீங்க 100 கிராம் கேட்டாலும் 120 ரூபா தான் நம்ம கொடுப்போமே தவிர அதுக்கு மேல நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த வால்நட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய வால்நட்டுகளை வந்து கசப்புத்தன்மை இயல்பா இருக்கும். ஏன்னா கலர் வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்கும். ஏன் கசகுதுன்னு சொன்னா, அந்த வால்நட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய், நம்ம நாட்டில் வரக்கூடிய வால்நட்டு எண்ணெயினுடைய தன்மை வந்து அதிகமா இருக்கின்ற காரணத்தினால அந்த வால்நட் வந்து கசக்கும். ஆனால் ரொம்ப நல்லது. இந்த கசப்புத்தன்மை இருக்காது. அந்த மண்ணினுடைய அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி கசப்புத்தன்மை இல்லாம சிலி தீவில் வரக்கூடிய வால்நட்ஸ் இருக்குது. இது நம்முடைய பிரெயினுடைய வளர்ச்சிக்கும் அதே போல நினைவாற்றலை அதிகரிப்பதற்கும் இந்த வால்நட் வந்து அவசியமா நம்ம வந்து உட்கொள்ளலாம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய படிப்பினுடைய விஷயத்துல கவனம் செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் வாங்கி கொடுங்க என்று சொன்னா பிள்ளைங்களுடைய பிரைன் நல்ல செயல்பாடு இருப்பதற்காகவும் நினைவாற்றலுக்காகவும் இந்த வால்நட்டை ஸ்நாக்ஸா நீங்க கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. கொரோனாவுடைய காலத்திற்கு பிறகு மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மற்ற சாக்லேட்டு மற்றதெல்லாம் குறைச்சிட்டு கூட நீங்க குழந்தைகளுக்கு நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது போல ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருட்களை தாங்கன்னு சொல்றாங்க. அதை வாங்கி பயன்பெறுங்க. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அத்திப்பழங்க. இந்த அத்திப்பழம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அத்திப்பழம். நம்ம கடையில பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகளிலிருந்து வரக்கூடிய அத்திப்பழங்கள் இருக்கு. இது ஆப்கானிஸ்தான், அதே போல ஈரான்ல இருந்து வரக்கூடிய பதப்படுத்தப்படாத அத்திப்பழம், அதே போல நீங்க பாத்தீங்க சொன்னா நம்ம துருக்கியிலிருந்து வரக்கூடிய அத்திப்பழம். இப்படி 3 விதமான அத்திப்பழங்கள் நம்முடைய கடையில கிடைக்கும். ஒன்னொன்னும் ஒவ்வொரு பிரைஸ்ல வித்துட்டு இருக்கிறோம். அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரத்தத்தை வந்து அதிகரிக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வயிறு ரீதியான பிரச்சனைகள், அவங்க மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் வந்து அத்திப்பழத்துல வந்து நிவாரணம் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. தைரியமா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் அன்றாடம்
அத்திப்பழங்களை நம்முடைய உணவுப் பொருளாக சேர்த்து கொள்ளணும். இது வந்து பதப்படுத்தப்பட்டது. இதை வந்து ஆப்கானிஸ்தான்ல பதப்படுத்தப்பட்டு ஒரு மாலை மாதிரி கோர்த்து இதை தராங்க. தேன்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ இதை எப்படி நம்ம சாப்பிடணும்னு சொன்னா, இரவு நேரத்துல ஒரு சின்ன ஒரு டம்ளர்ல ஒரு 2-3 அத்திப்பழத்தை உள்ள போட்டுட்டு விடிய காலையில பல்லு விளக்கிட்டு மற்ற உணவுகள் டீயோ காஃபியோ சாப்பிட்றதுக்கு முன்பாக இந்த அத்திப்பழத்துல ஊற வச்ச தண்ணியை கீழே இறக்கிட்டு அத்திப்பழத்தை நீங்க எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரத்தத்தை நம்முடைய உடம்பில் அதிகமான அளவு சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அந்த தன்மை இந்த பழத்துக்கு இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பிரான்ச் இருக்குங்க. ஒன்று கோவிந்தப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட் சவுகார்பேட்டை, இன்னொன்று இந்த கொடுங்கியூர்ல இருக்கக்கூடிய எஸ்கே மகால் கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த கடை, இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா கொளத்தூர் பேப்பர் மில்ஸ் ரோட்ல இன்னொரு இதே நேம்ல நமக்கு கடை இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்காக நம்ம ஒரு பீஸா நம்ம எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நீங்க 1000 கிலோ நீங்க கேட்டாலும் கொடுப்பதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதோட நன்மைகள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய அதிகமா சாப்பிட்டா ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன என்பதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு பொருளை நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். நம்முடைய கடையில டேட்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லலாம். எல்லா நாட்டினுடைய டேட்ஸும் நம்முடைய கடையில கிடைக்கும். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சவுதி வெரைட்டி, சவுதி அரேபியா, அதே போல பாலஸ்தீனம், ஜோர்டான், துனிசியா, இதை தவிர்த்து ஈரான், ஈராக், இது போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய பேரிச்சை பழங்கள் நம்ம கடையில ஹோல்சேல் ரேட்டுக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் நமக்கு கிடைக்குங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தினுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது பல நன்மைகளை நம்முடைய உடலுக்கு பேரிச்சம்பழம் நமக்கு கொடுக்குது. ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, ரத்தத்தை அதிகரிக்கிறது. அதே போல யாருக்காவது ரத்த சோகை இருந்து சொன்னா இந்த பேரிச்சம்பழத்தினுடைய ஜூஸை சாப்பிடும் போது ரத்த சோகை வந்து சரியாகும். அதே போல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும்போது இந்த பேரிச்சம்பழம் ஜூஸா குடிக்கும் போது ஹீமோகுளோபின் கூடுது. இப்படி ஒவ்வொரு விதமான நன்மைகள் ஒவ்வொரு பேரிச்சம்பழத்திலும் இருக்கு. அதிலும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இது அஜுவா. இந்த அஜுவா பொறுத்த வரைக்கும் விஷக்கடிகள், விஷப்பூச்சிகள் கடிச்சாலும் விரைவாக விஷம் ஏறாது என்ற ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில இருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு பழம் தான் இந்த அஜுவா. பார்ப்பதற்கு சின்னதா இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். ஆனா இது மார்க்கெட்ல 1800 வரைக்கும் விற்கிறாங்க. எங்களுடைய கடைகள்ல 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம 1 கிலோவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து 1/2 கிலோ பாக்ஸாகவும் எங்க கடையில கிடைக்குது. அதே போல இது கலிமா, சஃபாவி, கல்மி இப்படி சொல்லுவாங்க. இந்த டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் சவுதி அரேபியா தான், அஜுவாவும் சவுதி அரேபியா தான். இந்த டேட்ஸு நம்ம கடையில 700 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வித்துட்டு இருக்காங்க. 1/2 கிலோ பாக்ஸாகவும் கிடைக்கும். இப்போ ரேட் கொஞ்சம் ஏறி இருக்கு. இதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா 8 மாசம் முன்ன போடப்பட்ட வீடியோல வெறும் 600 ரூபாய்க்கு கொடுத்தோம் இந்த பழத்தை. இந்த பழத்தை 800 ரூபாய்க்கு கொடுத்தோம். இன்னைக்கு ரேட் வந்து மார்க்கெட்ல ஏறி இருக்கு, பர்ச்சேஸும் கூடி இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா ஓமான் நாட்டிலிருந்து வரக்கூடிய டேட்ஸ், ஃபர்துன்னு சொல்லுவாங்க, கனிஜின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்ஸு நம்ம கடையில 1 கிலோ 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 1/2 கிலோ பாக்ஸாகவும் இது கிடைக்கும். இதை தவிர்த்து மார்க்கெட்ல எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும், எல்லா பொட்டி கடையிலையும், மளிகை கடையிலையும் பார்த்துருப்பீங்க. இது கிமியா. இந்த கிமியா வந்து மசாஃபாத்தி ரகம்னு சொல்லுவாங்க. இந்த டேட்ஸை மசாஃபாத்தினா கருப்பு பேரிச்சை பழத்தில் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா உள்ள பழங்கள். இது வந்து இந்த டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிமியாக்காரனே என்ன செய்யறான், இப்போ வர டேட்ஸ் பெட்டிகளில் டேட் சிறப்பு வந்து ஃப்ரீயா வைக்கிறான். இந்த பழம் 400 450 கிராம் வருது. இது நம்ம கடையில 140 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல இல்லை பெரிய பெரிய கடைகள்ல, அதே போல் ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு மேலதான் இந்த பழத்தை வந்து விற்கிறாங்க. இதை தவிர்த்து ஈராக்ல இருந்து வரக்கூடிய பேரிச்சம்பழம், இது ஜகதின்னு சொல்லுவாங்க. இந்த பேரிச்சம்பழம் சீட்லெஸ், கொட்டை இல்லாம விதை இல்லாத பழமாகவும் நமக்கு கிடைக்கும். அதே போல விதை உள்ள பழமாகவும் கிடைக்குது. இது நம்ம கடையில ஒரு 1/2 கிலோ பழத்தை வந்து 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம், விதை இல்லாத பழத்தை. இதை தவிர்த்து மெட்ஜூல் இருக்கு, அதே போல சுக்ரி இருக்கு, அதே போல மப்ரும் இருக்கு, மஸ்ரூக் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வீடியோல காட்டணும் என்பதற்காக சும்மா ஒரு கொஞ்சம் விளக்கம் தான் உங்களுக்கு நான் தரேன். இத்தனை பழங்களும் நம்முடைய கடைகள்ல இந்த 3 பிரான்ச்லயும் கிடைக்கும். வாங்கி பயன்பெறுங்க. தினந்தோறும் ஒவ்வொருத்தரும் அதிகபட்சம் ஒரு 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. சுகர் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து அஜ்வாவை சாப்பிடலாம். மற்ற பழங்கள் சாப்பிடுறதை அவாய்ட் பண்ணிட்டு அஜ்வா சாப்பிட்டீங்கன்னா ஓரளவு சுகரையும் என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி காண்பிக்கிறாங்க. இது துனிசியாலேருந்து வரக்கூடிய கொத்துப்பழம். இது துனிசியன் பராரி கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு கிடைக்குது. இது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கடைகள்ல 260 ரூபாய்க்கு நம்ம வந்து வித்துட்டு இருக்கிறோம்.
இது 1/2 கிலோ பேக்கிங் உள்ளது. அந்த கொத்தோடு, அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கொத்தோடு இந்த பழங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல பேரிச்சம்பழம் வாங்கிட்டு போறோம், வண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பதட்டத்தோடு மக்கள் வந்து சொல்வதை பார்க்குறோம். பதட்டமே படாதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஆர்கானிக் பொருட்கள். வண்டு வரதான் செய்யும். வண்டு எங்கேருந்து வரும்? உள்ளே இருந்து, இந்த பேரிச்சம்பழத்தினுடைய அந்த கொட்டையிலிருந்து, விதையிலிருந்து அந்த வண்டு உருவாகும். வெளியே இருந்து வராது. அப்போ வண்டு வராம இருக்கணும்னு சொன்னா, நீங்க டேட்ஸ் ஆனாலும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆனாலும், நட்ஸாக இருந்தாலும், சீட்ஸாக இருந்தாலும், நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா கட்டாயமாக வண்டு வராது. லைஃப் லாங்குக்கு உங்களுக்கு வந்து இந்த பழங்கள் வந்து சேஃபா இருக்கும் வண்டு இல்லாம. வண்டு வந்தாலும் தைரியமா சாப்பிடுங்க. அரிசி பருப்புல வண்டு வந்தா கிளீன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கழுவி சாப்பிடுங்க. ஆனால் புழு வந்தா சாப்பிடாதீங்க, கீழே கொட்டிடுங்க. இப்போ நம்ம பார்க்கறது ட்ரை ஃப்ரூட்ஸ் உடைய வகைகள். நம்ம ஊர்ல நீங்க மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க, மாம்பழம், அதே போல கிவி, அன்னாச்சி பழம், அதே போல நீங்க பார்த்தீங்க சொன்னா இந்த பிளாக் கரண்ட், இது போன்ற பழங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா பதப்படுத்தி ட்ரை பழமாக நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் விற்பனை பண்றோம். இது வந்து ட்ரை மேங்கோங்க. இந்த ட்ரை மேங்கோ நீங்க பார்த்தீங்க சொன்னா நம்ம கடையில 1 கிலோ பாக்கெட்டாகவும் கிடைக்கும். அதே போல 1/4 கிலோ, 100 கிராம் இது மாதிரி பாக்கெட்டாகவும் கிடைக்குது. இது நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கிலோ வந்து 700 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல கிவிங்க, கிவி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நல்ல பச்சை கலர்ல இருக்கும். இந்த கிவி பழத்தை பதப்படுத்தி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பழம் நம்ம கடையில 1 கிலோ வந்து 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 100 கிராம் எடுத்தா கூட நம்ம 50 ரூபா தான் போட்டுட்டு இருக்கிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இது ப்ளூபெரி. எல்லா பழத்தை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் சொன்னா, இந்த பெரிஸை பொறுத்த வரைக்கும் ப்ளூபெரி, கிரன்பெரி, ஸ்ட்ராபெரி, இது போல பெரிஸை பொறுத்த வரைக்கும் கண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. இது நீங்க ட்ரை பண்ணியும் சாப்பிடலாம், இல்லாட்டி நீங்க ட்ரை பண்ணாம இயல்பான இயற்கையான பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் அவசியம் இந்த பெரிஸை எடுத்துக்கங்க. ப்ளூபெரி, கிரன்பெரி, ஸ்ட்ராபெரி, அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. பாருங்க, பார்க்கறதுக்கு கருப்பு திராட்சை மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ப்ளூபெரி. இது கிலோ நம்ம 1600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல கிரேன்பெரியை நீங்க பாத்தீங்கன்னா 1 கிலோ 700 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் கிரேன்பெரியை. இது பாத்தீங்கன்னா பைனாப்பிள், அன்னாச்சி பழங்கள். இது வந்து காயின் ஷேப்ல கட்டிங் பண்ணி ட்ரை பண்ணி தராங்க. அதே போல ரிங் ஷேப்லயும் தராங்க. இது நம்ம கடையில இன்னைக்கு ரேட்டுக்கு இதுவும் நம்ம 700 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா தேன் மிட்டாய் மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, இது பார்த்தா தெரியும். தேன் மிட்டாய் மாதிரி இருக்கும். நம்ம படிக்கும் போது ஸ்கூல்ல 5 பைசா 10 பைசா சாப்பிட்ருப்போம். இந்த தேன் மிட்டாய் கிடையாது, இது ரோஸ்பெரி. இது நம்ம கடையில இதுவும் நம்ம 700 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரேட்டு கிலோக்கு. இது பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகள், கட்டிங் பீஸ் சொல்லுவாங்க. நான் சொன்ன அந்த பழங்கள் எல்லாமே கட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது 1 கிலோ 800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல இது ஸ்ட்ராபெரி பெரிஸ்ல இது ஒரு வகை. இது 1 கிலோ 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் கிரேன்பெரி, இது நம்ம ப்ளூபெரிக்கு அடுத்தபடியாக உள்ள ரேட் எதுனா இந்த ஸ்ட்ராபெரி தான். இது 1 கிலோ 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது நம்முடைய வீடுகளில் வளரக்கூடிய பப்பாளி பழங்கள், பப்பாளி மரத்தினுடைய அந்த பழங்கள், இதையும் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம 1 கிலோக்கு 700 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி 700 ரூபாய் ரேட்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பெரிஸ் மாத்திரம் தான் ரேட்டு வந்து மாறுபாட்டு உள்ள அந்த தன்மை உள்ளது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம என்ன செய்யலாம், குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அதே நேரத்துல சுகர் பேஷண்ட்டுகள், அதாவது சர்க்கரை வியாதி, நீங்க சர்க்கரை நோயை வந்து சர்க்கரை அதிகமா இருந்தா அது வியாதி ஆக்கிட்டோம், நம்ம எல்லாம் சேர்ந்து வியாதி ஆக்கிட்டோம். அதனால நம்ம சொல்லி நமக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு பாருங்க. அது சுகர் அதிகமா உள்ளவங்க என்ன செய்யலாம்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான பழங்களை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் குளுக்கோஸ்ல போட்டுதான் ஊற வச்சு பதப்படுத்துறாங்க. அது சுகர் அதிகமா உள்ளவங்க தயவு செஞ்சு சாப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையாக நம்முடைய பஜார் வீதியில் கிடைக்கக்கூடிய பழங்களை உட்கொள்ளுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கடையில சீட்ஸ் நிறைய கிடைக்குங்க. நம்முடைய உணவுல வந்து சீட்ஸை நம்ம வந்து அறவே சேர்க்கிறது கிடையாது. அதே போல தனியாகவே நம்ம வந்து ஒரு மிக்சர் சாப்பிட்றோம், ஒரு பக்கோடா சாப்பிட்றோம். ஆனா சீட்ஸை நம்ம என்ன செய்யணும், நம்ம அதிகமான அளவு நம்ம சாப்பிடணும்னா மிக்சரோ இல்லை பக்கோடாவோ எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா சீட்ஸும் ஒவ்வொரு நன்மையை நம்முடைய உடம்புக்கு தருது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கால்சியம் சத்தை வந்து அதிகரிக்குது. எலும்புகளுடைய அந்த வளர்ச்சிக்கு, அதோடைய ஸ்ட்ராங்குக்கு இந்த சீட்ஸ் விதைகள் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையுது. இன்னும் ஒரு சில சீட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அதாவது புற்றுநோய்கள் வராம இருப்பதற்கும் ஒரு காரணமாக இந்த சீட்ஸுகள் இருக்கு. இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்காம நம்ம என்ன செய்யறோம், சாப்பிடாம இருக்கிறோம். தேவையில்லாத பொருட்களை நம்ம சாப்பிட்டு நம்முடைய உடலையும் கெடுத்துக்கிட்டு பணத்தையும் விரயம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய உணவு பழக்கங்கள் தற்போது இருந்து வருவது. இதெல்லாம் மாற்றப்படணும். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் இது வந்து தர்பூசணி,
இன்னைக்கு ரேட்டு தர்பூசணி 900 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பூசணி விதை. இந்த பூசணி விதையை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கடையில இன்னைக்கு ரேட்டுக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து சியா சீடு இன்னைக்கு ரேட்டுக்கு 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பிளாக் சீடு இன்னைக்கு ரேட்டுக்கு 160 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வெள்ளரி விதைங்க. டப்புன்னு ரேட்டு கூட்டிட்டான். இன்னைக்கு போக்குவரத்து இல்லாதனால, வரத்து குறைவா இருக்கிறதுனால 600 ரூபாய்க்கு வித்திருந்த வெள்ளரி விதை இன்றைய ரேட்டுக்கு 1300 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு 700 ரூபாய்க்கு கூடி இருக்கு. அதையும் நான் சொல்ல விரும்புறேன். 1300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது சன்ஃபிளவர் சூரியகாந்தி சீடு. இது நம்ம கடையில ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல இது வந்து தாமரை மொட்டு, தாமரை விதை என்று சொல்லுவோம் இல்லையா, குறிப்பா நார்த் இந்தியன் அதிகமா சாப்பிடுவாங்க. இன்னைக்குதான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாமரை விதையை பொறுத்தவரை நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்தும் சொல்றாங்க. அதே போல உடம்பு வந்து ஆரோக்கியமா லீனா இருப்பதற்கும், டயானஸ் தெரியாம இருப்பதற்கும் இந்த தாமரை விதையை வந்து சாப்பிடலாம், உட்கொள்ளலாம். இது நம்ம கடையில 1/4 கிலோ 200 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த தாமரை விதையில 70 கிராம் டப்பாவாக, அதாவது பெப்பரு, சில்லி, சால்ட்டு இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணியும் தனித்தனி ஃப்ளேவராகவும் நம்ம கிட்ட கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை பொறுத்தவரை மரணத்தை தவிர அனைத்து பிரச்சனைகளுக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடியது கருஞ்சீரகம்னு சொல்றாங்க. இந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம உட்கொண்டு வருகின்ற போது நம்ம அந்த சுகர் கூடாமல் இருக்கும். நிறைய நன்மைகளை இந்த கருஞ்சீரகம் நமக்கு தருது. இது பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸு. கோடை காலத்துல அதிகமான அளவு நம்ம வீட்டுல ஊற வச்சு என்ன செய்வோம், இந்த சப்ஜா சீட்ஸை நம்ம சாப்பிடுவோம். இது வந்து நம்ம கடையில ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். கருஞ்சீரகத்தை பொறுத்தவரை ஒரு கிலோ 350 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சீட்ஸை வந்து தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியத்துக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன உணவை நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்களே ஆய்வு செய்யுங்க. இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. குறிப்பா இளைய சமுதாயம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க நைட்ல போயிட்டு என்ன செய்யறோம், சிக்கனு மட்டனு எல்லாமே அடிச்சுட்டு அதன் பிறகு குளிர்பானத்தை நம்ம உட்கொள்றோம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு முழுவதுமாக கேடு செய்யக்கூடிய அந்த விஷயம். எதை சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க. அதே போல மிக முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நம் சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு பிறகு ஆரம்ப காலத்துல நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க சொன்னா, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிடும்போது தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணீரை வந்து சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமும் கழிச்சு தண்ணீர் குடிப்பாங்க. அந்த பழக்கெல்லாம் இன்னைக்கு இல்ல. ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டினா கூட, சாதத்தை கொடுத்தா கூட, தாய் வந்து சோறு ஊட்டும் போது ஒரு வாய் சோறு தராங்க, ஒரு முறைக்கு தண்ணி தராங்க. அந்த நிலைக்கு வந்து பழக்க வழக்கங்கள் நம்மளே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மாத்துறோம். அப்படிலாம் இல்லாம நல்ல உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட அந்த உணவுகள், அவற்றை நாம பின்பற்றி நம்முடைய உடம்பு ஆரோக்கியமா இருப்பதற்கு நாம் உட்கொள்ளணும். தேன் வகையை பத்தி நம்ம வந்து அவசியம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா மார்க்கெட்ல நிறைய கலப்பட தேன்கள் வந்து மக்கள் மத்தியில உடம்புக்கு ஆரோக்கியம் சொல்லி கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. நம்ம கடையில பொறுத்த வரைக்கும் பியூர் தேனுங்க கிடைக்குங்க. நம்ம கடையில 3 மாநிலத்தினுடைய தேன் கிடைக்குது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் காடுகள் வந்து எடுக்கக்கூடிய இந்த பேபானி பச்சை காட்டு தேன், இது 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோன்னு கிடைக்கும். 1 கிலோ பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில 600 ரூபாய் எம்ஆர்பி 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். எம்ஆர்பி வந்து அதிகமா இருக்கும். 600 ரூபாய்க்கு நீங்க அந்த 1 கிலோ தேன் எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ ஃப்ரீ ஆள் இருக்குது. அதே போல இது காஷ்மீர் இருந்து வரக்கூடிய ஒயிட் தேன், ரா மெட்டீரியல் அங்க இருந்து எடுக்கிறாங்க. இது நம்ம கடையில இந்த பாட்டில் வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒயிட் தேனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹரியானா காடுகள் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பச்சை காட்டு தேன், ஃபியாமணின்னு சொல்லுவாங்க இதோடைய பிராண்டோடைய நேமு. இது நம்ம கடையில 700 ml, அதே போல 350 ml சொல்லி அந்த சைஸ்ல அளவுல கிடைக்குது. இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கடையில 450 ரூபாய்க்கும், 350 ml உள்ளது வந்து நம்ம கடையில 250 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தேனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரதெல்லாம் குளிர்காலங்கள், பனிக்காலத்துல சளி அதிகமா பிடிக்கும். அப்போ சளி பிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், குறிப்பா குழந்தைகளுக்கு கூட தேனையும் அதே போல பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, மிளகு பவுடர், ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்து டெய்லியும் நம்ம சாப்பிட போகும்போது நம்முடைய உடம்பில் சளி பிடித்திருந்தாலும் அந்த சளியை வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த தேனுக்கு இருக்கு. வயிறு ரீதியான அந்த பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய அந்த சூழல் தேனுக்கு இருக்கு. அதே போல இந்த தேன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மகரந்தம் எடுக்கப்படாத தேன்கள். எந்த தேன்ல மகரந்தம் இருக்குன்னு சொன்னா, எந்த தேனை சூடு பண்றாங்களோ, எந்த தேன்ல கெமிக்கல் சேர்க்கிறாங்களோ அது வந்து மகரந்தம் சுத்தமா போயிடும். இப்போ இந்த தேன்ல மகரந்தம் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல தேன்ல வெள்ளை வெள்ளையா வந்து காட்சி தரும்.
உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், தேன் வந்து ஐயோ கெட்டு போயிடுச்சு சொல்லி ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சிடும், அப்படி தூக்கி போட்டுரும். அதெல்லாம் மகரந்தத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம என்ன செய்யலாம்னா, அப்படிப்பட்ட நிலையில தேன் வருகின்ற போது நல்ல சுடு தண்ணியில இந்த தேனை வந்து அப்படியே இறக்குறீங்கன்னா அந்த மகரந்தம் திரும்பி உள்வாங்கி இந்த தேன் வந்து இயல்பான பழைய நிலைக்கு போயிடும். ஆக மகரந்தம் நீக்கப்படாத தேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மற்ற நிறுவனத்தினுடைய தேன்களை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச வர வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்டு அது மக்கள் மத்தியில ஆரோக்கியம் என்று என்ன செய்யறாங்க, அந்த ஒரு மாயை உருவாக்கி கொடுக்குறாங்க. அது சுத்தமான தேனை நீங்க சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கும் நல்ல பயனை தரக்கூடியது தேன். அதே போல நம்ம கடையில நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் சீடு வினிகர் கிடைக்குது. இது நம்ம கடையில ஒரு பாட்டில் வந்து 130 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறோம். அதே போல தேனும் அதே போல சர்க்கரை தண்ணி இல்ல கலந்துருப்பாங்க, இல்லையே போட்டிருப்பாங்க. அது கலந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதே போல குல்கண்டு இருக்கு. குல்கண்டுலாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்கும், முகத்துக்கு சைனிங்கை தரும் குல்கண்டு. அதே போல ட்ரை ஆம்லா இருக்கு, அணி ஆம்லாவும் இருக்கு. ஆம்லான்னு சொன்னா நெல்லிக்காய், கட்டிங் நெல்லிக்காய் இருக்கு, முழு நெல்லிக்காய் இருக்கு. அதே போல தேன் போட்ட அத்திப்பழம் இருக்கு. இது எல்லாமே நம்ம கடையில ஸ்டாமினான்னு சொல்லக்கூடிய பிராண்ட்ல கிடைக்கும். ஸ்டாமினான்னு சொன்னாவே கூடுதலான பவர், நிலைத்து இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ற அர்த்தம். இந்த ஸ்டாமினாவுடைய பொருட்களை பொறுத்த வரைக்கும் சவுகார்பேட்டையில அதிகமான கடைகளை நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம கடையிலையும் கிடைக்குது. இதை நீங்க பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ரேட்டு, இந்த ஏரியால கொடுக்காத ரேட்டு நம்ம கொடுக்குறோம். எம்ஆர்பியில இருந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டு இந்த ஸ்டாமினா வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதையும் வாங்கி பயன்பெறுங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆலிவ் பழங்கள் என்று சொல்லுவாங்க. குறிப்பா மாமிசம் சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து அதிகமா உட்கொள்வாங்க. அரபியில ஜெய்துன் என்று சொல்லுவாங்க. இந்த ஆலிவ் பழங்களை பொறுத்த வரைக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை விரைவாக குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல நீங்க மாமிசம் சிக்கனோ மட்டனோ சாப்பிடும் போது கூட வைப்பாங்க. இது கூட வைக்கும் போது இது செரிமான தன்மையை வந்து உருவாக்கும். அதனால வந்து இது நம்ம நாட்டிலேயே இது கொடுக்குறாங்க. குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரில இந்த ஆலிவ் காய் பயன்படுத்தாத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றாடம் அரபிய நாடுகள்ல அதே போல யூரோப்ஸ் கண்ட்ரில இந்த பழங்களை வந்து அந்த நாட்டினுடைய மக்கள் உட்கொண்டு வருவதை பார்க்கிறோம். அவ்வளவு உடம்புக்கு நல்லது. குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆலிவ் அதை பொறுத்த வரைக்கும், ஆலிவ் காய்களை பொறுத்த வரைக்கும். அதே போல நீங்க பாத்தீங்க சொன்னா இந்த மாதிரி ஜூசஸ் இம்போர்ட்டடு நம்ம இந்திய நாட்டு ஜூசஸ்லாம் கிடைக்கும். மேல நீங்க பார்த்திருப்பீங்க ஒயின் பாட்டில் மாதிரி தெரியும், அது ஒயின் தான், நான் ஆல்கஹால் ஒயின். ஆல்கஹால் இல்லாத ஒயினை வந்து நம்ம வந்து விற்கிறோம். இது வந்து நீங்க குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய சகோதரிகள், இளைஞர்கள் இரவு நேரத்துல கண்ணு விழித்து அவங்க வந்து வேலை பார்க்கறதுனால பாடி ஹீட் ஆகும் இல்லையா, அது வந்து தணிப்பதற்காக திராட்சை பழங்கள் வந்து தயார் செய்யப்பட்ட அந்த ஒயின், ஆல்கஹால் இல்லாத ஒயின் நம்ம கடையில கட்டாயமா கிடைக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சாக்லேட் ரகங்கள் நிறைய இருக்கு நம்ம கடையில. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சாக்லேட்டுடைய காப்பி தான். இது எம்ஆர்பியில இருந்து ஸ்பெஷல் ரேட்டு நம்முடைய தம்பி சஞ்சய் சாமி அவங்களுடைய யூடியூப் வாடிக்கை வைவர்ஸுக்காக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். 20% டிஸ்கவுண்ட். நீங்க எந்த சாக்லேட் எடுத்தாலும் எம்ஆர்பியில இருந்து 20% டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம். இதே நீங்க சூப்பர் மார்க்கெட்டை போய் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து அதிகபட்சம் ஒரு 10 ரூபாய் வந்து குறைப்பான், அதுக்கு மேல குறைக்க மாட்டாங்க. நம்ம அப்படி இல்லை, தம்பிக்காக தம்பியினுடைய அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய அந்த மக்களுக்காக 20% டிஸ்கவுண்டோடு இந்த சாக்லேட்டு இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கோடை காலத்துல இந்த டேங்க் பொருள், அதே போல இது பாதம் பிசின், கடல் பாசி, இவைகள் எல்லாமே நம்முடைய கடைகள்ல கிடைக்குது. இது எல்லாமே ஸ்பைசஸ், மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, அது போல பட்டை, சாதா பட்டை, சுருள் பட்டை, ஜாதி பத்திரி, பிரியாணிக்கு தேவையான அந்த ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூ, இது போன்ற அந்த பொருட்களும் நம்முடைய கடைகள்ல தாராளமாக குறைவான விலைக்கு நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்க வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மார்க்கெட்ல வந்து வாங்கணும் என்பது அவசியம் இல்லை, நம்ம கடையிலேயே அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் நம்ம வந்து பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். இது நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை ரொம்ப நல்லா இருக்கும், 1/2 கிலோ பாக்கெட்டா வருது. இன்னைக்கு சுகர் சாப்பிடக்கூடிய தன்மை வந்து மக்கள் மத்தியில குறைஞ்சிருக்கு, வெள்ளை சுகரு. அது வந்து நம்ம வரவேற்கிறோம். நாட்டு சக்கரை என்பது வந்து உடலுக்கு வந்து எந்த விதமான தீங்கையும் தராது. இதை வந்து நீங்க உட்கொள்ளுங்க. டீ காஃபி சாப்பிடும் போது, சப்பாத்திக்கு கூட இந்த நாட்டு சக்கரை நீங்க என்ன செய்யலாம், தொட்டு நீங்க சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது நாட்டு சக்கரையும் பனை வெள்ளமும். அதே போல வால்நட்டு, ஷெல் வால்நட்டு, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா புரவி கம்பெனில இருந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஷெல் வால்நட்டு இது வந்து திருமண நிகழ்வுகளுக்கு அதிகமா வந்து பயன்படுத்துவாங்க. அதே போல கல்கண்டு இருக்குது கூட. அதே போல பாதம் கொட்டையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வால்நட்ஸ்ல இந்தியன் வால்நட்ஸ், இது வந்து ஒரு பீஸ் நம்ம 200 ரூபாய்க்கு, 1/4 கிலோ 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வால்நட்ஸ். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சால்டட் ரோஸ்டட் ஆல்மண்ட் இருக்கு.
அதே போல சில்லி ஆல்மண்ட் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து 200-250 கிராம் பாக்கெட்ல ஒன்னொன்னு ஒரு ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி புரோபி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. புரோபி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த கம்பெனி. ஆன்லைன்ல விட நம்ம கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். சவால் விட்டு சொல்லுவோம், ஆன்லைன்ல அதிகமான விலை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, மக்கள் ஏமாந்து வாங்குறாங்க. நம்ம கடையை பொறுத்தவரை நீங்க புரோபி பிராண்ட் எதை எடுத்தாலும் 50% ஆஃபர் நான் தரேன். ஒரு யாராலும் தர முடியாது. 50% ஆஃபர் எம்ஆர்பில இருந்து நான் புரோபி பிராண்ட் நான் உங்களுக்கு தரேன். வாங்கி பயன்பெறுங்க. புரோவில பாருங்க, பிஸ்தா இருக்கு, பிஸ்தால ஜம்போ பிஸ்தா இருக்கு, டோஸ்டர் ஆல்மண்ட் இருக்கு, கிரேப்ஸ் இருக்கு, புரோவி பாதம் தனியா 250 கிராம்ஸ்ல இருக்கு. அதே போல புரோவி ஜர்தாலு ஆப்ரிக்கட், ட்ரை ஆப்ரிக்கட் அது இருக்கு. எல்லாமே நம்ம கடையில புரோவி பிராண்டு ஸ்பெஷலி எல்லாமே கிடைக்கும். இதை தவிர்த்து யொமின்னு சொல்லக்கூடிய பிராண்ட்ல பிஸ்தா, ஃபுட் ஸ்டுடியோ பிஸ்தா, ஃபுட் ஸ்டுடியோ ரைசன்ஸு, அது 2020 ரைசன்ஸு, 2020 ஆல்மண்டு, இப்படி எல்லா வெரைட்டியும் நம்ம கடையில கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய மக்கள், சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நீங்க பஜாருக்கு போய் இங்க இருந்து பஜாருக்கு போய் உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்கி பெட்ரோல் செலவு பண்ணி அங்க 4 பேர்கிட்ட திட்டு வாங்கி, ரிக்ஷாக்காரங்கிட்ட திட்டு வாங்கி நீங்க வந்து ரொம்ப வாங்க போகும்போது பொருள் வாங்கும்போது சந்தோஷமா போவீங்க, வரும்போது ரொம்ப சோகமா வருவீங்க. அவரு திட்டாரு, இவரு திட்டாரு, ரொம்ப டிராபிக்கா இருக்கு, போக முடியல, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, வேற வேலைக்கு போகணும்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட மக்கள் தாராளமாக கொடுங்கியூர் கண்ணதாஸ் நகர் பக்கத்துல விவேகானந்தர் சாலையில் இருக்கக்கூடிய நம்முடைய கடைக்கு வாங்க. பஜார் ரேட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நம்ம கடையில கிடைக்கும். நம்ம கடையில நான் இது வரைக்கும் சில குறிப்பிட்ட சில பொருட்களை மாத்திரம் நம்ம வந்து உங்களுக்கு மத்தியில விளக்கினேன். நம்ம கடையில கிட்டத்தட்ட 300 விதமான பொருட்கள் நம்முடைய கடைகள்ல எல்லா பிரான்ச்லயும் நம்ம கிடைக்கும். இதை தவிர்த்து நம்ம சஞ்சய் சாமி யூடியூப் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காக, அந்த சகோதர சகோதரிகளுக்காக ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஆஃபரை நீங்க வெளிக்கடைக்கு வாங்கினீங்கன்னா, வெளியில வாங்கினீங்கன்னா 1280 ரூபா. அதே நேரத்தில் எங்க கடையில வாங்கும்போது 1160 ரூபாய்க்கு தனித்தனியா வாங்கும்போது நம்ம கொடுப்போம். சஞ்சய் சாமி யூடியூப் சேனல்ல பார்த்த அந்த சகோதர சகோதரிகள் இந்த 1000 ரூபாய்க்கு உண்டான இந்த காம்போ ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம் புதுசா. இவங்களுடைய சேனலை சார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு மாத்திரமே. அதில் 1/4 கிலோ பாதாம், 1/2 கிலோ பேரிச்சம்பழம், 1/4 கிலோ முந்திரி, 1/4 கிலோ கருப்பு திராட்சை, 1/4 கிலோ அத்திப்பழம், 1/4 கிலோ செல்லு பிஸ்தா, ரோஸ்டட் பிஸ்தா உங்களுக்கு கிடைக்குங்க. இது வெறும் 1000 ரூபாய். நேரடியாக கடைக்கு வந்து வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போகலாம். வெளியில இருந்து நீங்க கொரியர் அனுப்பணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க இருந்து நீங்க கேட்டாலும் கொரியர் சார்ஜ் தனியாக 80 ரூபா வசூல் செய்யப்படும். நீங்க சேர்த்து அனுப்பணும். அதே நேரத்துல வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களா இருந்தாங்கன்னா கொரியர் சார்ஜ் 160 ரூபா ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட இது 1.25 கிலோ கொண்ட ஒரு பொருள். இந்த பொருளை நீங்க வந்து வாங்கி பயன்பெறுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. மெயினா இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு வேணும்னு சொன்னா தம்பி சஞ்சய் சாமியுடைய வீடியோவை பார்த்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பப்படும் போது நிச்சயமாக உடனடியாக பதில் கொடுத்து நம்ம உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க கொடுப்போம். ஒரு முறை நீங்க விசிட் பண்ணுங்க. பல பொருட்கள் உங்களுக்கு குறைந்த விலையில தரமான பொருட்கள் கொடுப்பதற்கு நாம தயாரா இருக்கிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அண்ணன் வந்து எதுல ஸ்பெஷல்னா இந்த பொருளை விற்கிறத விட அண்ணன் வந்து இதோடைய தன்மைகளை சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஸ்பெஷலு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே சொன்னாங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஏன் அந்த வீடியோ சூப்பரா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தன்மைகளை வந்து சொன்னார். இது சாப்பிட்டா இது ஆகும், இது சாப்பிட்டா இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. அண்ணன் கிட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கிடுவீங்க. ஏன்னா அண்ணன் வந்து அவ்வளோ கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுல அண்ணன் சூப்பரான ஒரு ஜில்லாடினே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த 6 பொருளை வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் அண்ணன் கிட்ட கேட்டேன், ஆனா நம்ம கடையில வாங்கினா இதை தனித்தனியா வாங்கினா 1160 ரூபா சம்திங் வருது, இதே அவங்க வெளியே வாங்கினா எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டேன். அண்ணன் சொன்னாரு 1250 ரூபா 1260 ரூபா கிட்ட வரும்பா அப்படின்னாரு. அங்கிருந்து 100 ரூபா கம்மி பண்ணி, அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வாங்கினா தனித்தனியா அதுல இருந்து 100 ரூபா கம்மி பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த 6 பொருளை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஜஸ்ட் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். எல்லாருக்கும் மீண்டும் இன்னொரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.